Hello friends, welcome to the TN Backers YouTube channel. IBPS clerkல 894 vacancies ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேகன்சிஸ் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். 100% கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் வேகன்சிஸ். அது எந்தெந்த பேங்க் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் இன்னும் ரிப்போர்ட்டே பண்ணலை. அவங்க குறைஞ்சது 250 வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 250லேருந்து 400 வரை இவங்க ரிப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ண ஐஓபி அண்ட் யூனியன் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வேகன்சிஸை. ஏன்னா அவங்க கம்மியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரி ரிப்போர்ட் தான் வேகன்சி. இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்தராக. இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இதோடைய பிரான்ச்சஸ்லாம் தமிழ்நாட்டில் அதிகம். கண்டிப்பாக இதோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். பட் ஆனால் அதுக்கு நம்ம ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமை கிராக் பண்ண ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். எக்ஸாமுக்கான பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவானு கேட்டால் நான் உங்களுக்கு 100% பாசிட்டிவ்னு தான் சொல்லுவேன். யாருக்குன்னா யாரெல்லாம் இந்த செக்ஷனை கரெக்டாக கொஸ்டின் செலெக்ஷன் பண்ண தெரியுதோ, இந்த ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே ஃபண்டமெண்டல் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க, கால்குலேஷன் ஸ்பீடு அண்டு ரீசனிங்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, கரண்ட் அஃபேர்ஸ் யார் ப்ராப்பராக இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி ரீசனிங் ஆப்டிடியூடுக்கு அதிகமான டைம் இருந்ததுனால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ இதில் கரெக்டான ஸ்பீடாக அக்யூரஸியாக ஹை லெவல் சம்மை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணோம். எப்படி சார்னா 20 நிமிஷத்தில் நம்மளால் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். 30 நிமிஷத்தில் நம்மளால் நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கம்மியான கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ இப்போ இருந்தால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான பெஸ்ட் சோர்ஸஸ் அஃபேர்ஸ் கிளவுட், ஸ்மார்ட் கிடா, ஸ்டடி ஐக்குன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த 3 தான் அதிகமான கொஸ்டின் இதுவரை கவர் ஆகிருக்கு. நீங்கள் அஃபேர்ஸ் கிளவுடில், ஸ்மார்ட் கிடாவில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா நம்ம AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்கே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எந்த டாபிக்கு நான் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், இல்லை டே வைஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிகினர்ஸ் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டாப்பர்ஸ் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், பாருங்கள். ஓகேங்களா? பிகினராக இருக்கும்போது நீங்கள் வீக்லி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் அஃபேர்ஸ் கிளவுடில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க வீக்லி. அது நீங்கள் கம்மியான டைமில் அந்த நியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நீங்கள் வீக்லி கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வீக்லி கண்டென்ட்டில் ரிவைஸ் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க்கே கிடைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். அதில் இங்கே ஃபினான்ஷியல் அவேர்னஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அவேர்னஸ்னால் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பேங்கிங் ப்ளஸ் இந்த மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரும் இல்லையா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை விற்றாங்க, இது எல்லாமே கலந்து வரதான் ஃபினான்ஷியல். பேங்கிங் ப்ளஸ் ஃபினான்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். அப்போது அஃபேர்ஸ் கிளவுட்லையும் சரி, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த 3 சோர்ஸை ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அஃபேர்ஸ் கிளவுட்லையும் சரி, ஸ்மார்ட் கீடாவிலும் சரி, ஸ்டடி ஐக்லையும் சரி, ஸ்பெஷலாக பேங்கிங்க்குன்னு ஒரு PDF அவங்க மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து ரிவைஸ் பண்ணிட்டா நீங்கள் இதில் 40 கொஸ்டினில் ஒரு 15 கொஸ்டின் அதில் தான் கவர் ஆகும். அப்போ அதை நல்லா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டாபிக்ஸில் கேப்சூல் வச்சு கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அண்டு நேஷ்னல் நியூஸ், நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் நேஷ்னல் நியூஸ் அதில் படிக்கும்போது ஒரு மினிஸ்ட்ரி வராங்கன்னா அவங்களுடைய தொகுதி என்ன, அதே மாதிரி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணால் அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, ஒரு ஸ்டேட் நியூஸ் படிக்கிறீங்கன்னா அதோட ஸ்டாட்டிக் கவர்னர் யார், இந்த மாதிரி முதல் கொண்டு நீங்கள் நோட் பண்ணி படிங்க. பிகினர்ஸ்க்கும் இது சஜஷன் தான். பட் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குன்றதுனால அஃபேர்ஸ்க்குள்ள ஸ்டடி PDFல இதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் கிடாவிலையும் கீழே பாயிண்ட்ஸ், அந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டாட்டிக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் கிடாவிலையும் அஃபேர்ஸ் கிடாவிலையும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆப்டிடியூட் செக்ஷனில் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 35 கொஸ்டினில் 60 மார்க். இதுக்கு முன்னாடி 45 நிமிஷம் இருந்தது, இப்போ வெறும் 30 நிமிஷமாக மாற்றி வச்சுருக்காங்க. மெயின்ஸில், ப்ரிலிம்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸோ சரி, மெயின்ஸோ சரி, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த
ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணால் மெயின்ஸில் அதிகமாக மார்க் எடுக்க முடியும்னா, ஒரு பிகினராக இருக்கும்போது டெய்லி 100 சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 15 நாளைக்கு சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்பீட் மேக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் எல்லா ட்ரிக்ஸும் நம்ம எக்ஸாமில் அப்ளை பண்ணுறது கிடையாது. ஒரு 5லேருந்து 6 ட்ரிக்ஸ் தான் இருக்குது. அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ரிமைனிங் எல்லாம் பொறுமையாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 5லேருந்து 6 ட்ரிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அது என்ன இல்லை, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, கியூப் ரூட் எடுக்கிறது, மல்டிப்ளை பண்ணுறது, ட்ரிபிள் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறது, 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது. இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். ரிமைனிங்லாம் நம்ம அப்ளைவே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போது இந்த 100 சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீட் மேக்ஸ் கற்றுக்கணும். ஸ்பீட் மேக்ஸ் கற்றுக்க இந்த 5-6 ட்ரிக்ஸு வேணும். அதோடு சேர்த்து கியூப் வந்து ஒரு 30 வர, ஸ்கொயர் வந்து ஒரு 50 வர, முக்கியமாக பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன், ஒரு பர்சன்டேஜை ரேஷியோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன் டேபிளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய எல்லா விதமான அர்த்தமெட்டிக் டாப்பிக்கையும் சிம்பிளாக சால்வ் பண்ண இந்த ரேஷியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெயின்ஸ் டிஐலும் இந்த ரேஷியோ பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடாக சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டேபிள் நான் ஷோ பண்ணுறேன், அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட சேர்ந்து நீங்கள் டேபிள்ஸ் 19 வரை படிக்கணும். ஓகேங்களா? 11 to 19 அந்த டேபிளை படிக்கணும். அண்ட் ப்ரைம் நம்பர்ஸை உங்களால் முடிஞ்ச வரை 43 வரையோ இல்லை 47ஓ எவ்வளோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரை ப்ரைம் நம்பர் டேபிளை படித்து வச்சுக்கோங்க. அது முடியலனா கூட நம்ம இந்த டபுள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸை வச்சு படிச்சுக்கலாம். அப்போது அந்த ஸ்கொயர் கியூப் ரூட்டை படிங்க, ஸ்பீட் மேக்ஸை படிங்க. இது ஒரு 3 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 15 நாள் வரை 100 சிம்பிளிஃபிகேஷன் போடுங்க. அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் போடணும். ஓகேங்களா? இந்த ஸ்பீட் மேக்ஸ் படித்து முடித்த உடனே சிம்பிளிஃபிகேஷன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. சைடில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்பர் சீரியஸை கற்றுக்கிட்டு அதுவும் டெய்லி ஒரு 10 செட்டு 10 கொஸ்டின், நம்பர் சீரியஸில் ஒரு 10 கொஸ்டின், ராங் நம்பரில் ஒரு 10 கொஸ்டின், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு 10 கொஸ்டின், இந்த மாதிரி டெய்லி சால்வ் பண்ணிட்டு வாங்க. 10ஓ 15ஓ உங்களால் முடிஞ்ச வர உங்களோட ஸ்பீட் ராக்கெட் வேகத்துக்கு போயிடும் இந்த 15 நாளில். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸில் இப்போ டே 1, 2, 3 சூப்பராக போயிட்டுருக்கு. டே 4 and 5 நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டே 6ல் இந்த சிம்பிளிஃபிகேஷனையும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி 0க்கு போயிடுவீங்க. ஸ்பீடு குறைஞ்சிரும். ரெகுலராக 15 நாளும் என்ன ஆனாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் போங்க. செக்ஷனல் டெஸ்ட்டில் அதே கம்மி குவான்டிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்பையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எக்ஸாம் வர பிகினர்ஸு டாப்பர்ஸ்னா லாஸ்ட்டு 10-15 நாளில் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பூஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் மசில் மெமரியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டிஏ இந்த கொஸ்டின் ஸ்பிளிட்டப்பை பொறுத்தவரை இந்த சிம்பிளிஃபிகேஷனில் 10லேருந்து 15 கேட்டுருக்காங்க. இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் 1ஓ 2ஓ 10லேருந்து 5லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக இந்த டிஐ ஒரு செட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? சில சமயங்கள் 2 கேட்பாங்க ரேராக. பட் இந்த டாபிக்ஸ் மட்டும் வச்சே நம்மளால் 20லேருந்து 25 கொஸ்டினை கவர் பண்ண முடியும். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அர்த்தமெட்டிக் டாபிக்ஸில் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே நம்மளோட அட்டெம்ப்ட் எங்கேயோ போயிடும். ஏன்னா இந்த 20லேருந்து 25 கொஸ்டின்லாம் உங்களுக்கு ராங் நம்பர் கேட்டால் உங்களோட டோட்டல் அட்டெம்ப்ட் அடி வாங்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் சீரீஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடணும். தெரிலனா உட்காந்து முட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய கொஸ்டின்ஸை சமாளிக்க தான் இந்த அர்த்தமெட்டிக்கில் ஒரு 2-3 டாபிக் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 5-6 டாபிக் படிச்சுக்கோங்க இப்போதைக்கு. பட் ஆனால் நீங்கள் மெயின்ஸ் ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் இதுதான். டெய்லி 100 சிம்பிளிஃபிகேஷன் போடுறீங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்க, 2-3 அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 4 படிக்கிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு. மெயின்ஸு ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸில் இந்த அர்த்தமெட்டிக் நான் என்ன சொன்னேன், 4 டாபிக் படிங்க ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் மெயின்ஸுக்கு போகும்போது இந்த அர்த்தமெட்டிக் பேஸ்டு டிஏன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் சீரியஸ், ராங் நம்பர், குவாட்ராட்டிக் அப்ராக்சிமேஷன்லேருந்து மெயின்ஸில் ஒரு வித்தியாசமாக கேட்பாங்க. அதில் இந்த டைம் 35 கொஸ்டின் தான் வந்தாலும் ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் தான் நாங்கள் இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிமைனிங் ஃபுல்லாக டிஏ, கேஸ்லெட், அர்த்தமெட்டிக் இது 3 மட்டும்தான் மெயின்ஸை டிட்டர்மைன் பண்ணும். எனக்கு இருக்கிறதே 30 நிமிஷம் தான். இது எல்லாத்தையும் நான் எப்போ அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 35 ட்ரை பண்ணிடுவேன், நான் பெரிய ஆள் அப்படின்ட்டு 5 கொஸ்டின் கூட பண்ண மாட்டாங்க, சொதப்பிடுவாங்க. இந்த ஸ்பிளிட்டப்பை பாருங்கள். 15 2 மார்க் வரும், 20 1 மார்க் வரும்,
மெயின்ஸில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில். அப்போது இந்த 15 கொஸ்டினுமே ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு 7 to 8 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். இங்கே 20 1 மார்க் இருக்குது. அப்போ 1 மார்க்னால ஈஸியாக தானே கேட்பாங்க, நான் 20 அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. கிடையாது, கஷ்டமாக கேட்குறாங்க. எங்கே ஒரு 8 to 10 கொஸ்டின் இதுலேயும் கஷ்டமாக இருக்கும். அப்போது இங்கே ஒரு 10 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், இங்கே ஒரு 8 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். இந்த 18 கொஸ்டினை பக்காவாக நம்ம செலக்ட் பண்ண தெரியணும். அது பை செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸில் தான் வரும், அதை நான் சொல்கிறேன் லேட்டராக. ஓகேங்களா? அப்போது இந்த 18 கொஸ்டினில் நம்ம செலக்டிவாக ஒரு 12 ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். இந்த இருக்கக்கூடிய 30 நிமிஷத்தில் ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரிப்பரேஷனை செலக்டிவாக படிக்கக்கூடாது. சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் அட்டன் பண்ணுறது தான் செலக்டிவாக அட்டன் பண்ணணும். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ டிஐ 3 விதமாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ்டு ஒரு டைப் ஆஃப் டிஐ, அர்த்தமெட்டிக் நீங்கள் படிச்சிங்களா, அர்த்தமெட்டிக் பேஸ் பண்ண டிஐ, லாஜிக்கல் டிஐ. நீங்கள் ஒரு 4 to 5 டாபிக் தான் அர்த்தமெட்டிக் படிச்சிருக்கீங்க, மற்ற டாபிக் படிக்கல, உங்களுக்கு தெரியாத டாப்பிக்கில் அர்த்தமெட்டிக் டிஐ வருது. ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. அர்த்தமெட்டிக் டிஐனால கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த கான்செப்டில் அர்த்தமெட்டிக்கை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் என்னன்னு பேசிக் தெரிஞ்சாலே போதும். 14 டாபிக் இருக்குது. 14 டாபிக் உடைய பேசிக் தெரிஞ்சால் போதும். இந்த அர்த்தமெட்டிக் டிஐக்கு இந்த அர்த்தமெட்டிக் தெளிவாக படிக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த ஒரு கொஸ்டினாக வர்றதுக்கு. ஆனால் இந்த டிஐயில் அப்ளை பண்ணக்கூடிய அர்த்தமெட்டிக் பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இதை ஈஸியாக கேட்டுட்டு இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ்ட் டிஐ, லாஜிக்கல் டிஐ கஷ்டமாக கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு அர்த்தமெட்டிக்கும் தெரியல, அப்போ அந்த டிஐயும் போயிடும். அப்போ தான் செம்மத்தையே அடி வாங்கிடுவோம். அப்போ இந்த 3 டைப் ஆஃப் டிஐயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படித்து வச்சுருக்கணும். அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஈஸியாக கேட்பாங்க, 2 மாடரேட்டாக கேட்பாங்க, இன்னொரு டிஐ கஷ்டமாக கேட்பாங்க. 4 டிஐ கேட்குறாங்கன்னா 3 கேட்குறாங்கன்னா ஈஸி ஒன்று இருக்கும், மாடரேட் ஒன்று இருக்கும், டிஃபிகல்ட் ஒன்று இருக்கும். அந்த கஷ்டமாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸி மாடரேட்டை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அண்டு கேஸ்லெட் டிஐ, கேஸ்லெட், இந்த ஸ்பீட் மேக்ஸில் வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ் ப்ளஸ் லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30 நிமிஷம் இருக்குல்ல, அதில் ஒரு 25 நிமிஷம் தான் இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 to 5 மினிட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த அர்த்தமெட்டிக்கை 3ஆக ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி, அப்ளிகேஷன், குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2. நீங்கள் ஒரு புலி, அர்த்தமெட்டிக்கில் புலி அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி கம்மி டைமில் அதிகமான கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம ரீசனிங்கில் வரக்கூடிய டேட்டா சஃபிஷியன்சி மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இதை ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டை அப்ளை பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணுறோம். அதை வச்சு அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும் இந்த டேட்டா சஃபிஷியன்சி அப்ளை பண்ண. பட் அதில் இருக்கக்கூடிய A to Z எல்லா லாஜிக்கும் உங்களுக்கு தெரியணும் அர்த்தமெட்டிக்கில். அப்போ தான் அந்த டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் சம்மு இதுக்கு நீங்கள் 14 டாப்பிக்கு நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 5லேருந்து 6 டாபிக், ஒரு 5 to 6 டாபிக் எடுத்து எப்படி கேட்டாலும் வேரியபிள் வச்சு கேட்டாலும் போட தெரியணும், கஷ்டமாக கேட்டாலும் போட தெரியணும், பெரிய கொஸ்டின் கேட்டாலும் போட தெரியணும், எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு 5லேருந்து 6 அர்த்தமெட்டிக் டாபிக்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ 5லேருந்து 6 டாபிக் படிக்கும்போது அதில் எது அப்ரோச்சபிளாக இருக்கோ, ஈஸியாக இருக்கோ, நமக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம் அர்த்தமெட்டிக் அப்ளிகேஷன் பேஸ்ட் டிஐயில். அது எய்தர் டேட்டா சஃபிஷியன்சியில் வரலாம், அப்ளிகேஷனில் வரலாம், குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2ல் வரலாம். இந்த 3 ஃபார்மேட்டில் எப்படி இருந்தாலும் கேட்கலாம் நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருந்து. ஓகேங்களா? அப்போ இந்த 3 to 5 நிமிஷத்தில் சிங்கிள் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னா ப்ரெஷர் ஆகாது. அது ரீசனிங்கில் வரும்போது சொல்கிறேன், ப்ரெஷர் ஆகாது. நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஆன்சர் வரலாம், ஸ்கிப் பண்ணி இன்னொரு கொஸ்டின் ட்ரை பண்ண போயிடலாம். அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு கேஸ்லெட் எடுத்து போட்டிங்க 3 நிமிஷத்தில் அப்படின்னா மைண்டு பிளாங்க் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் லாஸ்ட் 2 மினிட்ஸில் மைண்டு பிளாங்க் ஆகி உட்காந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சீனியர்ஸ் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு டைம் ஓடிட்டு இருக்கோம், அந்த டைமை பார்த்துட்டாலே நம்ம இன்னும் பெரிய கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கனால மைண்டு பிளாங்க் ஆகிடும், என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போயிடும். அப்போது அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் கடைசி மினிட்ஸில் எப்போவுமே சிங்கிள் கொஸ்டினாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்னென்னு புரியுதுங்களா? இந்த மாதிரி 3 விதமான டிஐ இருக்குது, கேஸ்லெட் இருக்குது. அதில் எது ஈஸியாக இருக்கும், எது கஷ்டமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது.
நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட கேல்குலேஷன் ஸ்பீடு ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே அதிகமாக வச்சுக்கணும். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. கம்மியான டைமில் அதிகமான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸ்பீடும் தேவை, லாஜிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த கொஸ்டின் ஈஸியாக கேட்குறாங்க, எந்த கொஸ்டின் கஷ்டமாக கேட்குறாங்கன்னு பிக் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த கொஸ்டின் செலெக்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 30 மினிட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுமா. 30 மினிட்ஸில் ஒரு 28 மினிட்ஸ் வரை டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எக்ஸாம் ஃப்ளோ கொண்டு போய் யூட்டிலைஸ் பண்ணோமோ, அதில் எவ்வளோ அட்டம் கொடுக்குறோமோ அதுதான் குட் அட்டம். அதை வச்சு நம்ம கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இதுதான் கம்ப்ளீட் ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து நம்ம ரீசனிங் பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பீடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெய்லி. அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து செக்ஷுவல் டெஸ்ட் எடுங்க. மெயின்ஸுக்கான பேட்டர்ன் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு இந்த அர்த்தமேட்டிக் கொஸ்டின்ஸில் ஒரு 4-5 டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா விதமான அர்த்தமேட்டிக் பேசிக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. எதுக்காகன்னா அர்த்தமேட்டிக் பேசிக் ஹேண்டில் பண்ண மெயின்ஸ் லெவல் நம்பர் சீரியஸ் ராங் நம்பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கோம், இனியும் கொடுப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ரீசனிங் போகலாம். ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஜஸ்ட் இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். 2 வாரம் ப்ரிப்பரேஷன், 2 வாரம் ப்ராக்டிஸ் என்ன இந்த ரீசனிங்கை ப்ரிலிம்ஸில் கிராக் பண்ணேன். பட் மெயின்ஸில் பொறுத்தவரை நமக்கு ஒரு 35 நிமிஷத்தில் 40 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் மார்க் நமக்கு ஸ்பிட் ஆகும். 20 கொஸ்டின் 2 மார்க், 20 கொஸ்டின் 1 மார்க். நமக்கு மெயின்ஸ் ஆல் டிக்கெட் வரும்போது தான் இதோடைய ஃபுல் கிளாரிட்டி தெரியும். 40 கொஸ்டினை 60 கன்வெர்ட் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி 2 மார்க் 1 மார்க்காக பிரித்து கொடுக்குறாங்களான்ட்டி. மெஜாரிட்டி இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரெண்ட் படி ஐபிபிஎஸ்ல இந்த மாதிரி தான் ஸ்பிட் பண்ணி கொடுக்குவாங்க இந்த கொஸ்டினுக்கு, இந்த பேட்டர்னுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை எப்படி சார் நம்ம மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஆல்பா நியூமெரிக் சிலாஜிஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஆல்பா நியூமெரிக் சிலாஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது அக்யூரசி தப்பு பண்ணுவாங்க, நிறைய அக்யூரசி மிஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் போட்டுருவாங்க ஆனால் தப்பாக போட்டுருவாங்க. ஏன்னா இதில் நிறைய லாஜிக் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 2 டாப்பிக்கையும் நல்லா உன்னிப்பாக கவனித்து படிங்க. எத்தனை ஸ்டாப் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஒரு ஸ்டாப்பு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டாப் போங்க. ஏன்னா சிலாஜிஸும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் டீச் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக விட்டுருவீங்க. ஒரே ஸ்டாப் கிட்ட படிங்க. அண்டு எல்லா விதமான கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாப் கிட்ட போங்க. ஆனால் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாப் கிட்ட தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு டாபிக் ஒரு ஸ்டாப் கிட்ட கண்டிப்பாக படிச்சுட்டு அடுத்த ஸ்டாப் கிட்ட போகணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் கோடர் இன்இக்வாலிட்டி சூப்பராக சொல்லி கொடுக்குறேன். அப்போ கோடர் இன்இக்வாலிட்டி எங்கிட்ட படிச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்புட் அவுட்புட் இன்னொரு சார் நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துருப்போம் என்னை விட. அப்போ அது அந்த சார்கிட்ட படிச்சுக்கலாம். அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மல்டிபிள் ஸ்டாஃபை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஒரு டாப்பிக்கு ஒரு ஸ்டாஃபை டிபெண்ட் பண்ணிடுங்க. இப்படி தான் நான் ஆப்டிடியூடே படிச்சிருக்கேன். எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சூப்பராக ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு இது டைரக்ஷன் இந்த போட்டு பேஸ் பண்ணி சம் இருக்குல்ல, அது ஒருத்தர் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் ஒருத்தர் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. மிக்சர் ஒருத்தர் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட படிக்கலாம். ஆனால் ஒரு டாபிக்னா ஒரு சாரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஆல்பா நியூமெரிக் சீரீஸும் சிலாஜிஸும் ப்ராப்பராக ஒரு ஸ்டாஃப் எடுத்து ஃபாலோ பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அக்யூரசியோடு போடுவீங்க, இல்லைன்னா தப்பாக போட்டுருவீங்க, மிஸ்டேக் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இந்த 3 டாபிக் கோடிங் டீகோடிங் விட்டுனா கோடிங், இந்த 4 டாப்பிக்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் இன்இக்வாலிட்டி, கோடிங் டீகோடிங்கை கண்ணில் பார்த்தே போடணும். பேப்பர் பேனா இல்லாமல் கண்ணிலே பார்த்து போடக்கூடிய மெத்தடை படிச்சுக்கோங்க. அப்புறம் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இந்த பிளட் ரிலேஷன் மட்டும் ஒரு சில பேருக்கு வராது, தப்பாக போட்டுருவாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா டைம் அதிகமாக எடுத்துருவாங்க உங்களுக்கு. அதனால் இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஈஸியான டாபிக் தான். நிறையா யோசிச்சு போடுற மாதிரி இருக்கிறதுனால இந்த டாப்பிக்கே ஹெவியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆர்டரிங் பஸ்ஸில், இந்த பிளட் ரிலேஷன் ஆர்டரிங் பஸ்ஸிலும் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஆல்பா நியூமெரிக் சீரீஸும் சிலாஜிசமும்
அக்யூரசி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது ரெண்டுத்து உள்ள டிஃபால்ட் மிஸ்டேக் இதுதான். இது ரெண்டும் அக்யூரசி கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ரெண்டும் நல்லா யோசிச்சு பண்ணணும். ஓகேங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது அக்யூரசிக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஜிக்கை கிராக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்இக்வாலிட்டி கோடிங் டிகோடிங் டைரக்ஷனில் நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சில செட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பசில் சீட்டிங்கை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இந்த கிளர்க் ப்ரிலிம்ஸ்லாம் வரும். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் உங்களால் அது குயிக்காக போட முடியும். ஒருத்தர் 4 நிமிஷத்தில் போடுறாருன்னா பிகினர் 4 நிமிஷத்தில் போடுவாங்க. சீனியர் ஹஸ்பண்ட் 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் போட்டுருவாங்க. அப்போ அந்த 4 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்கு எப்போ வரும்னா நீங்கள் நிறைய டெஸ்ட்டு குவிஸு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். கடைசியாக இந்த 1 மார்க் மிஸ்லேனியஸ் ஆட் மேன் அவுட் பேர் டெஸ்ட்டு நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். அண்ட் இந்த மீனிங்ஃபுல் வேர்டு இதெல்லாம் கடைசியாக அட்டன் பண்ணலாம். இந்த ஆல்பானியூமரி சீரீஸை நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாங்க. அந்த 3 டைப்பில் ஒன்று லெட்டர் பேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா மிக்சடாக இருக்கும் நம்பர் லெட்டர் வேர்டு எல்லாமே. ஸோ இதில் இந்த லெட்டர் பேஸ் பண்ணி வரதில் மட்டும் இந்த மீனிங்ஃபுல் வேர்டை இங்கேயும் கேட்பாங்க. அப்போ இதுவும் உங்களுக்கு மீனிங்ஃபுல் வேர்டை கிராக் பண்ண முடிஞ்சால் ஓகே, கிராக் பண்ண முடியலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். நமக்கு 33 கொஸ்டின் போட்டாலே போதும். 33 கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் போட்டாலே போதும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மீனிங்ஃபுல் வேர்டு வரலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் ப்ரிலிம்ஸில். அப்போது எக்ஸாக்டாக நான் தேடி போய் இதுதான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், இன்னைக்கு வந்து தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். ஆனால் தேடி போய் அட்டன் பண்ணக்கூடாது. இங்கே ஆரம்பித்து இந்த இடம் வரை இருக்குல்ல, எக்ஸப்ட் பெல்ட் ரிலேஷன் மீதி எது உங்களுக்கு கண்ணில் பட்டாலும் அட்டன் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. இதெல்லாம் கண்ணில் பட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 1 மார்க் பஸ்ஸு. ஏன் இந்த 1 மார்க் கொஸ்டின் கடைசியாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியல ஒரு 2 to 3 மினிட்ஸ் கடைசியில் இருக்குது அப்படின்னா ஒரு பஸ்ஸில் உங்களால் கரெக்ட் பண்ண பயமாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பஸ்ஸெல்லாம் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலேன், வந்தால் வரட்டும் வரலாம் போயிட்டு போட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் தெரியாது. இதே உங்களுக்கு 2 மினிட்ஸில் ஒரு பஸ்ஸில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கும்போது மேலே அந்த டைமை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் வராது போயிடும். அதனால் இந்த கடைசி 2 to 3 மினிட்ஸ் முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த மிஸ்லேனியஸ் கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் பொறுத்தவரை டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது இந்த கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட் தான். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் பூஸ்டர் மாதிரி இந்த கோடட் பேஸ்டு சிலாஜிசம் டைரக்ஷன் கோடட் பேஸ்டு பில்ட் ரிலேஷன் இன்இக்வாலிட்டிலாம் இருக்கும். இதில் இந்த கோடட் பேஸ்டு இன்இக்வாலிட்டி ரொம்ப ஈஸி. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. சிலாஜிசம் பொறுத்தவரை ரிவர்ஸ் சிலாஜிசம் கூட கேட்பாங்க. இதெல்லாம் மெயின்ஸில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிவிட்டு இந்த கோடிங் டிகோடிங் இன்புட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கிராக் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அட்டன் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் உங்களால் இதோட லாஜிக் எடுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் சாப்பிட்றோம். கடைசியில் இதுவும் கிராக் பண்ணிக்க மாட்டீங்க, டைமு வேஸ்ட் ஆகிருக்கும். ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்னா கூட 45 நிமிஷம் இருந்துச்சு. இந்த வருஷம்லாம் வெறும் 35 நிமிஷம் தான் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை 2 நிமிஷத்தில் உங்களால் கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். இதை பற்றி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இல்லை, இது என்னன்னே தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா போடுங்க. நமக்கு 3 to 4 பஸ்ஸில் இருக்கும். அதில் ஒரு பஸ்ஸில் இது ஸ்கிப் பண்ண இது அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பஸ்ஸில் போட்டுருங்க. அப்புறம் சீரியஸ் 1 சீரியஸ் 2 சீரியஸ் 3 அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இந்த ஆல்பானியூமரிக் சீரீஸே கொடுப்பாங்க, இல்லைன்னா ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு ஒரு 3 நம்பரை வச்சு கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் கேட்குறாங்க. இந்த இன்புட் அவுட்புட் இந்த ரோ 1 ரோ 2 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் வருது இல்லைங்களா, இதை தான் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனில். சில பேர் இதில் போய் நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அவுட்புட்டு இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா இந்த இன்புட் அவுட்புட் சீரியஸ் 1 சீரியஸ் 2 ரோ 1 ரோ 2 தான் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஓகேங்களா? அப்போ இதுவும் கேட்பாங்க, இதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோடட் பேஸ்டு, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் இந்த சீரியஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு பஸ்ஸில் எதுன்ட்டு. ஓகேங்களா? நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸிலும் நம்ம அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அது 1 மார்க்லேயும் இருக்கலாம், 2 மார்க்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இன்புட்டும் 1 மார்க் 2 மார்க்கில் இருந்தால் கஷ்டம்லாம் கிடையாது. 2 மார்க்லேயும் ரொம்ப டைம் நான் ஈஸியெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த இன்புட் அவுட்புட் எல்லாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களால் கிராக் பண்ண முடியுதா இல்லையான்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய 4 பஸ்ஸில் 3 பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான டாப் பஸ்ஸில் எது, உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்து அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். 1 or 2 பஸ்ஸில் அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக இந்த 35 மினிட்ஸில் கடைசியாக ஒரு 30 மினிட்ஸ்
30 மினிட்ஸ் போயிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 5 மினிட்ஸில் இந்த டேட்டா சஃபிஷியன்சி கிரிட்டிக்கல் ரீசனிங் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இருக்கும்போது இங்கே எப்படி சொன்னால் அதே மாதிரி தான் இந்த ஒரு மெயின்ஸ் பஸ்ஸுலையோ இன்புட் அவுட்புட்டையோ எதையுமே நம்மளால் ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டைம் ப்ரெஷரில் பிளாக் ஆகிடும் மைண்டு. ஆனால் இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டைமில் டேட்டா சஃபிஷியன்சி கிரிட்டிக்கல் ரீசனிங்கெல்லாம் ஒன் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை லாஸ்ட்டில் ட்ரை பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள், தெரியலனா ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிடலாம், பிரச்சனை இல்லை. இதே பஸ்ஸெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ்டான சுச்சுவேஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கணும். நம்ம கடைசி நிமிஷத்துலலாம் பசல் சீட்டிங்கு இன்புட் அவுட்புட்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. முன்னாடியே முடிச்சுட்டு கடைசியில் இதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் பர்சனல் சிட்டிங் உங்களுக்கு சுத்தமாக வரலையோ அவங்க கிரிட்டிக்கல் ரீசனிங் ட்ரை பண்ணலாம். ரொம்ப குறைஞ்ச ஆஸ்பென்ஸ் தான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். சுத்தமாக உங்களுக்கு பர்சனல் சிட்டிங் வரல அப்படின்னா மட்டும் கிரிட்டிக்கல் ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் அக்யூரசி மிஸ் ஆகிடும். ஒரு சில சமயங்களில் பர்சனல் கஷ்டமாக கேட்பாங்க. அந்த டைமில் கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் டேட்டா சஃபிஷியன்சியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தாங்க ப்ரிலிம்ஸ்னால் இப்படி இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும், இந்த ஆர்டரில் படிக்கணும். இந்த ஆல்பனிமெரிக் சிலாஜிசத்துக்கு அக்யூரேசிலையும் பிளட் ரிலேஷனில் ஆர்டரிங் பர்சன்லையும் கான்செப்டில் அதாவது கிராக் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஃப்ளோ வந்த பிறகு தான் முடியும். அது இதில் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. இந்த டாப்பில் இருக்கிறதுல அப்புறம் பஸ்ஸில் சிட்டிங், அப்புறம் 1 மார்க் பஸ்ஸு. இதெல்லாம் மெயின்ஸில் கோடட் பேட்டர்னில் எது கேட்டாலும் இன்னைக்கு சிலர்ஸும் எது கேட்டாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட்டை கிராக் பண்ணுங்கள். கிராக் பண்ண முடியல லாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பர்சன் போட்டுருங்க. இந்த சீரிஸ் 1 சீரிஸ் 2 ரோ 1 ரோ 2 அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியில் டேட்டா சஃபிஷியன்சி கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. 20 2 மார்க் கொஸ்டின், 20 1 மார்க் வரும். இதில் பாதி ஈஸியாக இருக்கும், இதில் பாதி ஈஸியாக இருக்கும். கரெக்டான கொஸ்டின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங்கான சப்ஜெக்ட் புரிஞ்சுதுங்களா? நம்ம இங்கிலீஷ் போகலாங்களா? ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இந்த பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண. பட் மெயின்ஸுக்கு பொறுத்தவரை நம்ம நிறைய ரீடிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பாருங்க. ப்ரிலிம்ஸில் இந்த வேர்டு ஸ்வாப், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், இது மூணுமே ஒரு சில டைம் மூணுமே கூட கேட்டுருவாங்க. மினிமம் 2 இருக்கும். ஓகேங்களா? 10 ஷிஃப்ட் எக்ஸாம் பண்ணிங்கன்னா ஒரு 8 ஷிஃப்ட் எக்ஸாம் இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 இருக்கும், இதுலேருந்து 2 இருக்கும். அது 10 அவுட் ஆஃப் 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஒரு சில ஸ்லாட்டில் இந்த சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பேரா ஜம்பில் கேட்டிருப்பாங்க. அந்த பேரா ஜம்பில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக இந்த 10 மார்க் நீங்கள் எடுத்துருவீங்க. இந்த 4 டாபிக்லேருந்து நம்மளால் 10 அவுட் ஆஃப் 10 எடுக்க முடியும், பாசிபிள். ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபில்லர் அண்ட் கிளாஸ் டெஸ்ட்டு. ஃபில்லர் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் வந்து 80% அக்யூரேசியோட ஒரு 5 கொஸ்டின் இருக்கா, 5 கொஸ்டினில் 4 கரெக்டாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு 3.25 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த ஃபில்லர் அண்ட் கிளாஸ் டெஸ்ட்டு. இந்த டாபிக் ஃபுல்லாமே டைமை நமக்கு அவ்வளோவா எடுக்காது. குயிக்காக ஒரு 7-8 நிமிஷத்தில் இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் மீதி ஒரு 12 நிமிஷம் மேலே இருக்கும். அப்போ ஆர்சி ட்ரை பண்ணலாம். ஆர்சியில் சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்னு இருக்கும், அதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஆர்சியிலே டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் கடைசியில் இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே இங்கிலீஷ் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த அப்ரோச் வேர்டு செட்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்பெல்லிங்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், இதே அப்ரோச் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடில், இது மூணுமே எலிமினேஷன் மெத்தடில் தான் நம்ம ட்ரை பண்ணணும். எலிமினேஷன் மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் பேராஜம்பிள் அப்ரோச் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த பேட்டர்ன் வச்சு இந்த இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ரீடிங் லைட்டாக இருந்தால் ஆர்சி கிராக் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. இந்த இங்கிலீஷ் வரக்கூடிய ஆர்சி ஏதோ ஒரு ஸ்லிப் தான் அப்படி கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. கிராமர் வந்தவங்க இதில் ஒரு 25+ அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அக்யூரேட்டாகவே அட்டன் பண்ணுவாங்க. கிராமர் தெரிஞ்சவங்க சூப்பராக தெரியுன்றவங்க. கிராமர் தெரியாதவங்க ஒரு 15 to 18 நல்ல மார்க்காக சொல்கிறேன். அட்டம் 25+ கொடுத்துருவாங்க. ஆனால் மார்க் 15 to 18 இந்த வேகன்சிஸ்க்கு இந்த எக்ஸாம் கரெக்ட் பண்ண போதும். அதுக்கு இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்ஸ் படிச்சுட்டு அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இப்போ தான் நம்ம மெயின்ஸுக்கு முக்கியமாக மெயின்ஸுக்கு பார்க்கணும். மெயின்ஸில் இந்த மாதிரி க்ராக் பண்ணுற அளவுக்கு இங்கே இந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்கான்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த டபுள் ஃபில்லர்னு ஒரு டாபிக் வரும். இந்த சிங்கிள் ஃபில்லரோட அது ஈஸி தான். 2 ஃபில்லர் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதில் 2 ஃபில்லர் பிளாங்க் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று இதுக்கு கிராக் பண்ணால் இது கிராக் பண்ணும் போதே அந்த மாதிரி சில நேரங்களில் கொடுக்குறாங்க. அப்புறம் வேர்டு ஸ்வாப் சில சமயங்கள்லாம் எல்லா டைமும் அப்படி வராது. வேர்டு ஸ்வாப் மேக்ஸ் தான் காலம் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி எப்பயாச்சும் கொடுப்பாங்க. வழக்கமாக 3லேருந்து 5 கொஸ்டின் கொடுப்பாங்க இந்த வேர்டு ஸ்வாப் மேக்ஸ் தான் காலம்லாம்.
ஓகேங்களா? அப்போது இது இருந்தால் லக்கு 100% அக்யூரேசியாக அட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். டபுள் ஃபில்லர் இருந்தால் ஒரு ஃபில்லர் கிராக் பண்ணால் இன்னொரு ஃபில்லர் கிராக் பண்ணிடலாம். அண்டு கிளாஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்லர் டைப்பில் கிளாஸ் டெஸ்ட்டு மெயின்ஸில் வராது. அங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய நேரங்களில் கிளாஸ் டெஸ்ட் மெயின்ஸில் வர்றது உண்டு. ஃபில்லர் டைப்லேயும் வரும், இந்த மாதிரியும் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ண அட்டெம்ப்டை கூட்ட ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி 100 அதாவது அக்யூரேசி மெயின்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணணும், தெரியாத கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். அப்போ இந்த வேர்டு ஸ்வாப், மேட்ச் த காலம், டபுள் ஃபில்லர், கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் நம்ம அட்டெம்ப்டை கூட்ட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தான் முக்கியமான பார்ட்டு ரீடிங் பார்ட்டு, ஆர்சி. இந்த ஆர்சி 2-3 ஆர்சி கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்று 6 கொஸ்டினில் 3 ஆர்சி கேட்பாங்க. இல்லைன்னா ஒரே ஆர்சியில் 6 கொஸ்டின், இன்னொரு ஆர்சியில் 10 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? நமக்கு 12லேருந்து ஒரு 15 கொஸ்டின் ஆர்சியிலே கவர் ஆகும். 2 ஆர்சியில் ஒன்று ஈஸியாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் கேட்கக்கூடிய 8லேருந்து 10 கொஸ்டின் கேட்கக்கூடிய எக்கனாமி பேஸ்டு ஒரு ஆர்சி கேட்டிருக்காங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த 8 கொஸ்டினுமே கஷ்டமாக இருக்காதுங்க. அதில் ஒரு 2 சினானிம்ஸ் இருக்கும், ஒரு கிராமர் இருக்கும், ஃபில்லர், எரர் ஸ்பாட்டிங் இதுலேயே இருக்கும், இதில் வேர்ட் ஸ்வாப் இருக்கும். ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணலாம். டைரக்ட் கொஸ்டின் ஒரு 2 இருக்கும். அப்போ ஒரு 5, இந்த 10 கொஸ்டினில் 5 ஈஸியாக இருக்கும், அந்த 5 கொஸ்டின் டார்கெட் பண்ணிடணும். அதே மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய ஆர்சி ஃபுல்லாமே டார்கெட் பண்ணுங்கள். 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அட்லீஸ்ட் 4 இல்லைனா 5 கொஸ்டினாச்சும் டார்கெட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண ஆர்சி, எக்கனாமி பேஸ் பண்ண ஆர்சியில் செலக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அட்டன் பண்ணுங்கள், ஃபில்லர் அந்த மாதிரி டைப் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுங்கள். இன்டைரக்ட் கொஸ்டின் மட்டும் பெண்டிங் வைங்க. நீங்கள் போய் பாருங்கள், கிராமரில் எந்த டைப்னாலும் வரலாம். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், எரர் ஸ்பாட்டிங், ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எந்த மாதிரி டைப்பில் அவங்க கிராமர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு கிராமர் வரும்னா கிராமர் ட்ரை பண்ணுங்கள், கிராமர் வரலைன்னா இங்கே இன்டைரக்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே அட்டெம்ப்டெல்லாம் முக்கியம் கிடையாது, கரெக்டாக செலக்ட் பண்ணி எதை அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அக்யூரேசி நிறைய அடி வாங்கும் மெயின்ஸில், இங்கிலீஷில். அதை நீங்கள் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில டாக்டிக்ஸ் அப்ளை பண்ண தான் உண்டு. ஆனால் ரீடிங் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ஆர்சியை வச்சு அந்த மெயின்ஸில் ஒரு நல்ல அட்டெம்ப்டை கொண்டு வந்துடலாம். கிராமர்லேயும் லைட்டாக உங்களுக்கு கிராமர் தெரியுது, ரீடிங் ஃப்ளோ இருக்குன்னா ஒரு சில கொஸ்டின் ரைட் ஆகும். நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்து கிராமர் லைட்டாக தெரியுதுன்னா எரர் ஸ்பாட்டிங்கும் சில கொஸ்டின் ரைட் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா புளி நான் கிராமரில் பெரிய ஆள் அப்படின்னா கூட மெயின்ஸில் வந்து அடி வாங்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ஃபைண்ட் தி எரர், அப்புறம் ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்காது. ஒன்லி 1, ஒன்லி 2, ஏபி, ஏபிசி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க இந்த மெயின்ஸ்லாம். அதனால் நமக்கு மெயின்ஸ் ஈஸியாக வருதா கஷ்டமாக வருதான்றது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈஸியாக வந்து அந்த வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், டபுள் ஃபில்லர், கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் நமக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை அட்டன் பண்ணி பூஸ்ட் பண்ணி ஆர்சியில் பிக் பண்ணி அட்டன் பண்ணோம்னா நம்மளோட அட்டன் அதிகமாக இருக்கும், ஈஸியான பேப்பர். சில நேரங்களில் இதெல்லாம் கம்மியாக கேட்டிருப்பாங்க. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் விட்டு பார்த்தீங்களா, பேரா ஜம்பிள் பாருங்கள், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள். நம்ம லக்கு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால், லக்கு இருந்தால் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வரும், லக்கு இல்லைன்னா பேரா ஜம்பிள் வரும். பேரா ஜம்பிளும் ஈஸியாகவும் வரும், கஷ்டமாகவும் வரும். அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை அட்டன் பண்ணி போயிருங்க. கஷ்டமான பேரா ஜம்பிள் கேட்டிருந்தா, ஒருவேளை அப்ரோச்சபிள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க பேரா ஜம்பிளில், உங்களால் பேரா ஜம்பிள் கிராக் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமயங்களும் ரீடிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரீடிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் பேரா ஜம்பிளில் மெயின்ஸில் கிராக் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் சுற்றி நீங்கள் மெயின்ஸ்னால ரீடிங் தான் வரும். ஓகேங்களா? எக்ஸப்ட் இந்த வேர்டு ஸ்வாப்பு, டபுள் ஃபில்லர்லேயும் உங்களுக்கு கஷ்டமான வேர்டு கொடுத்தாக்கா அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் கிராக் பண்ண முடியும். கிளாஸ் டெஸ்ட்டும் அப்படி தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அளவுக்கு மெயின்ஸில் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஃபுல்லாக ரீடிங் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கிளாஸஸ் கேட்குறீங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் டெய்லி கொடுத்துட்டு இருந்தபோது அந்த சப்போர்ட் எனக்கு அவ்வளோ கிடைக்கல. நான் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க. இப்போயே எக்ஸாம் ஸ்டார்டிங்லேயே கேட்குறேன், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீசனிங்கில் பர் வீக்கு ஒரு 6 கண்டென்ட் கொடுக்குறேன்ற இடத்துல ஒரு 2 கண்டென்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம் தான். உங்களுக்கு அஃபேர்ஸ் வந்து தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரீசனிங், ஆப்டிக்கும் கண்டென்ட் மெயின்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும். இதில் என்ன ஒரு 2 கண்டென்ட் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதில் அதிகமான கண்டென்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், அவ்வளோதான், சின்ன வித்தியாசம் தான்.
ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தேன்னா அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். இந்த டாபிக்ஸை இன்னும் கொஞ்சம் நவீன் சாருக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணலாம். இதுக்கான பேட்சும் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு சேனல்கிட்ட கண்டென்ட்டுக்காக ஹெல்ப் கேட்டிருக்கோம். ஏன்னா நம்ம கண்டென்ட் இருந்தால் தான் நிறைய கிளாஸஸ் கொடுக்க முடியும். ஸோ கண்டென்ட்டுக்காக ஒரு பெரிய சேனல்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம். அவங்களும் பண்ணுறான்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ.